ஹாய் ஈவர்ஸ், இன்னைக்கு சென்னையில் இருக்கிற மிகவும் புகழ் வாய்ந்த கோவிலில் ஒன்றான வடபழனி முருகப்பெருமானை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முருகப்பெருமான் பழனியிலேருந்து சென்னைக்கு எப்படி அருள் பாலிச்சிட்ருக்காரு அப்படின்ற சுவாரஸ்யமான உண்மை தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம். சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மிக முக்கியமான மிக பழமையான கோவில்கள் நிறையா இருக்குது. அதில் நம்ம சேனல்லே நிறைய ஆலயங்களை பற்றின வீடியோ இருக்குது. நிறைய ஆன்மீக தகவல் நம்மளோட சேனல் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்றைக்கி வடபழனி ஆண்டவரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சென்னையில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிறப்பான முருகனோட திருத்தலம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வடபழனி முருகனை தரிசனம் பண்ண போன நேரத்தில் மழை தூரிட்டே இருந்தது. மேகமூட்டமாக இருந்ததுனால இன்னும் நிறையா தெளிவாக உங்களுக்கு காமிக்க முடியல. அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பராக ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிச்சிடலாம். இடத்துக்கு முன்னாடி அண்ணாசாமி அப்படின்ற ஒரு பக்தர் தன்னுடைய வயிற்று வலி நீங்குவதற்காண்டி தன் நாவை அறுத்து இறைவனுக்கு உண்மை சம்பவங்களையும் பழனி ஆண்டவர் வடபழனிக்கு வந்த சுவாரஸ்யமான உண்மைகளையும் பார்க்கலாம். அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்னு ஒரு பக்தர் வடபழனிக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்து சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்காரு. எல்லா பெற்றோர்களைப் போலவும் அண்ணாசாமியோட அம்மாவும் அப்பாவும் அவரை படிப்பதற்காண்டி வடபழனியில் இருக்கிற வேங்கீஸ்வரர் கோயில் பக்கத்தில் இருக்கிற சாம்பசிவப்பிள்ளை அப்படின்ற ஒரு ஆசிரியரிடம் அவரை படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. படிக்கிறதுல ஆர்வம் கிடையாது, இறைவனை வணங்கல ரொம்ப ஆர்வமாக இருக்கார். அப்போ தான் அவருக்கு ஒரு வயிற்று வலி வருது. தன்னுடைய வயிற்று வலி எந்த மருந்துனாலையும் குணப்படுத்த முடியல. அப்போ ஒரு சாது அந்த பக்கம்ந்து வராரு. அண்ணாசாமி நாயக்கர் அந்த சாதுடம் போய் எனக்கு தீராத வயிற்று வலி இருக்குது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சாமின்னு சொல்கிறாரு. அந்த சாமியோ திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க பழனியிலேருந்து பாத யாத்திரையாக பல திருத்தலங்களை கும்பிட்டு கடைசியாக வடபழனியில் இருக்கிற வேங்கீஸ்வரரை கும்பிட வந்திருக்காரு. அப்போ அண்ணாசாமி நாயக்கர் கேட்டதுக்கு அந்த சாது சொல்கிறாரு, 3 கிருத்திய விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் வயிற்று வலி சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் திருத்தணி முருகனுக்கு வித்தியாசமான ஒரு காணிக்கை வணங்கினோம்னா உங்களுக்கு வயிற்று வலி வராது அப்படின்றத அந்த சாது சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம அண்ணாசாமி நாயக்கரும் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க திருப்பெரும்பூர் அங்கே இருக்கிற கந்தசாமி சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காண்டி ஒரு கிருத்திகை போகிறாரு. சாமி தரிசனம் பண்ணிட்டு வராரு. 2வது கிருத்தியும் போயிட்டு வந்துடுறாரு. 3வது கிருத்தியை போகிறப்ப கனமழையில் அந்த பகுதியில் உள்ள ஆற்றில் நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருது. படகையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. படகுல போய் அவர் போக முடியாமல் தடைப்பட்டதுனால தானே அந்த தண்ணியில் நீச்சல் அடித்து போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறமும் வயிற்று வலி தீராமல் இருந்திருக்கு. ஆனாலும் அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாமே இவர்கிட்ட ஏதோ ஒரு பக்தி இருக்குது, அதனால தான் இப்படி இவ்வளோ பெரிய மழையிலையும் வெள்ளத்துலேயும் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் தெரிஞ்சு அவர் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அண்ணாசாமி நாயக்கர் சொல்லியிருக்காரு, என் செயல் எதுவும் இல்லை, எல்லாமே இறைவன் செயல் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னடக்கமாக அவர் சொல்லியிருக்கிறாரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருப்பெரும்பூரில் கந்தசாமி சுவாமியை அந்த கோவிலை கட்டினவர் சிதம்பர சுவாமிகள். அவர் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனோட நேரடியாக பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் அவர். அந்த காலத்தில் கிபி 750 அந்த வாக்கில் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மா அவங்களோட ஆணையின் பேரில் தான் சிதம்பர சுவாமிகள் திருப்பெரும்பூரில் கட்டுறாரு. அந்த சக்தி வாய்ந்த அந்த திருத்தலத்துக்கு தான் நம்ம அண்ணாசாமி நாயக்கர் போய் 3வது கிருத்தியை சாமி கும்பிட்டு வர்ற வழியில் அவர் ஜீவசமாதிக்கிட்ட படுத்து தூங்க ஆரம்பிச்சிடறாரு. கன்னிப்பேட்டை அப்படின்ற அந்த இடத்துல அண்ணாசாமி நாயக்கர் அசைதில் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடாரு. அவர் தூங்குறப்ப தான் அவர் கனவுல ஒரு பெரியவர் வடிவில் உன் வீட்டிலே முருகப்பெருமான் இருக்கிறாரு, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் அவரை தேடி வர அப்படின்றத சொல்கிறாரு. வீட்டிலே முருகப்பெருமானை வணங்குறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் அந்த முருகப்பெருமானே பார்த்துக்குருவார். உன் வீட்டில் இருக்க முருகனவே நீ வணங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் கனவுல சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. அண்ணாசாமி நாயக்கரும் முழிச்சு பார்க்குறாரு. அப்போ வந்தது ஒரு பெரிய ஒரு ரூபத்தில் நம்ம முருகப்பெருமானே நமக்கு காட்சி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. அண்ணாசாமி நாயக்கர் வீட்டுக்கு வந்தவுடன் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையுமே தவறாது பூஜை பண்ணிட்டு வர்றாரு. அவங்க வீட்டில் இருந்த எல்லாத்தையும் அடுத்த ஒரு பக்கத்தில் மாற்றிடுறாரு. அவர் வீட்டையே பழனி முருகனுக்காண்டி ஒரு கோவில் ஒரு குறிமேடை அமைச்சு அதில் கும்பிட ஆரம்பிச்சிடறாரு. அப்படி கும்பிட்டு வந்துமே அவரோட வயிற்று வலி சரியாகலை. அப்போ தான் அவருக்கு யாகம் வருது. அந்த சாது திருத்தணிக்கு போய்
ஒரு வித்தியாசமான காணிக்கையை கொடுக்க சொன்னாரேன்னு சொல்லிட்டு திருத்தணிக்கு போகலான்னு சொல்லிட்டு பாத யாத்திரையாக திருத்தணிக்கு போயிடுறாரு. அங்கே போயிட்டு திருத்தணி முருகன் கோயிலில் வந்து எல்லா பக்தர்களுமே பக்தி பாடல்கள் பாடி முருகனை வழிபடுறாங்க. அருணகிரிநாத சுவாமிகள் பாடின அனைத்து பாடல்களுமே அழகாக பாடி திருப்புகள், காவடி சிந்து இப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாடல்கள் வந்து பாடுறாங்க. நம்ம அண்ணாசாமி நாயக்கருக்கு வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. நம்ம வந்து இப்படி பாடல்கள் பாடி நம்ம முருகப்பெருமானை துதிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருந்திட்டுருக்காரு. அப்போ தான் வந்து பழனியிலேருந்து வந்த அந்த சாது சொன்னது வந்து அவர் ஞாபகத்துக்கு வருது. திருத்தணி முருகனுக்கு வித்தியாசமான ஒரு காணிக்கை செலுத்தணும் அப்படின்றது வந்து அவர் ஞாபகம் வருது. அப்போ வந்து அவர் கையில் இருந்த ஒரு சிறிய கூர்மையான ஒரு கத்தியை வச்சு தன்னுடைய நாவை அறுத்து ஒரு இலையில வச்சு திருத்தணி முருகனோட பள்ளி பீடத்துக்கிட்ட காணிக்கையாக வந்து செலுத்துறாரு. அப்போ நாக்கு அறுத்தோடனே அவர் நாக்கிலேருந்து அதிகமான ரத்தம் கொட்டுது. அப்போ சுற்றி இருக்கிற பக்தர்கள் எல்லாமே அதுக்கு வந்து மருந்தெல்லாம் போட்டு அவருக்கு மயக்கம் போட்டு விழுந்தோடனே தண்ணிலாம் தெளித்து அவரை எழுப்புறாங்க. அங்கேயே கொஞ்ச நாள் வந்து திருத்தணி முருகனை சுற்றி சுற்றி கும்பிட்டு வராரு. அப்போ ஒரு கடையில் வந்து முருகனோட திருவுருவ படத்தை பார்த்துட்டு அங்கேயே நின்று வணங்கிட்டுருக்காரு. அப்போ அவரை பார்த்த ஒரு பக்தர் வந்து அந்த படத்தை வாங்கி நம்ம அண்ணாசாமி நாயக்கர் கொடுக்குறாரு. அந்த முருகனோட திருவுருவ படத்தை வாங்கினதுமே அவருக்கு அளவில்லாத ஒரு பக்தி வந்துருச்சு. அந்த படத்தை தன் தலைமையில் வச்சுட்டே வீடு வரலுமே கொண்டு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிமேடை அமைச்சு அந்த குறிமேடையில் முருகனோட திருவுருவ படத்தை வச்சு அவர் காலையிலும் மாலையிலும் பூஜைகள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தீராத வயிற்று வலி வந்து அவரை விட்டு போயிடுது. கொஞ்ச நாள் வந்து அவர் அந்த குறிமேடையிலேருந்தே வர்ற பக்தர்களுக்கு வந்து அருள்வாசி வழங்கிட்டுருக்காரு. அதுக்கப்புறமும் அவர் அந்த சாதுவை வந்து ஞாபகம் வருது. பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தீராத ஒரு பக்தி வந்து அண்ணாசாமி நாயக்கருக்கு வருது. அப்போ வந்து பழனி பாத யாத்திரை செல்றதுக்காண்டி அவர் கிளம்பிடுறாரு. சில காலம் வந்து பாத யாத்திரையாக வர்றப்ப வழியில் இருக்க எல்லா கோவில்களையும் அவர் சாமி கும்பிட்டு பழனி வந்து சேராரு. பழனி வந்த பின்னாடி மலையிலேருந்து மேலே படியிலே ஏறி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தினமும் கீழே இறங்கி வராரு. கொஞ்ச நாள் வந்து அங்கே தங்குறாரு பழனியிலேயே. அப்படி ஒரு நாள் மலையிலேருந்து கீழே இறங்குறப்ப ஒரு பழக்கடையில் வந்து முருகனோட திருவுருவ படத்தை பார்த்து ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்ருக்காரு. ஆனால் அப்போதையும் பார்த்து அவர் கையில் வந்து எந்த பணமும் கிடையாது. எப்பயும் போல் அந்த மடத்தில் போய் தூங்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனால் அந்த பழக்கடைக்காரோட கனவுல போய் முருகப்பெருமானே இந்த படத்தை வந்து நாளைக்கு அண்ணாசாமி வருவார், அவர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி கனவுல போய் சொல்லிட்டாரு. அதே மாதிரி அண்ணாசாமி நாயக்கர்கிட்டையும் நீங்கள் அந்த படத்தை வாங்கிட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்ற உத்தரவையும் முருகப்பெருமான் கொடுக்குறாரு. அதே மாதிரி அடுத்த நாள் வந்து அண்ணாசாமி நாயக்கர் வழக்கம் போல் குளிச்சுட்டு மலைக்கு ஏறுறப்ப பழக்கடைக்கார் வந்து கூப்பிட்றாரு. இரவு வந்து முருகப்பெருமானை என்னுடைய கனவுல வந்து இந்த திருவுருவ படத்தை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்றத சொல்லி அந்த படத்துக்கு பூ மாலையெல்லாம் போட்டு நல்லா வந்து சிறப்பாக வந்து அண்ணாசாமி கையில் வந்து அந்த பழக்கடைக்கார் கொடுக்குறாரு. இந்த முருகனோட படத்தை வந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக பயபக்தியோட அவர் வந்து பாத யாத்திரையாக சென்னைக்கு வந்துடுறாரு. சென்னையில் வடபழனிக்கு வந்துடுறாரு. தன்னுடைய வீட்டில் அந்த படத்தையும் குறிமேடை மேலே வச்சு அவர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அந்த இடத்துல வந்து ஒரு கூரையில் வேயப்பட்ட ஒரு செட்டு போட்டு அதுக்குள்ளே முருகனை வந்து வழிபடுறாரு. வர்ற பக்தர்களுக்கு வந்து திருநீர் கொடுத்து அவர் ஆசையும் வழங்குறாரு. அவருடைய வயிற்று வலி தீர்ந்ததுனால முருகப்பெருமானோட அருள் வந்து அவருக்கு நிறையா இருக்குது அப்படின்றத பக்தர்கள் வந்து உணர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நாக்கை அறுத்துட்டு அவர் குறிமேடையில் உட்காந்து திருநீர் வழங்குறப்ப பக்தர்கள் கொடுக்குற காணிக்கை எல்லாத்தையுமே முருகப்பெருமானுக்கு பூஜைகள் பண்ண, அவரை அலங்காரம் பண்ண இப்படி தான் செலவு பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. பக்தர் எல்லாமே அவரை வந்து அண்ணாசாமி நாயக்கர் அப்படின்றத சொல்கிறத விட்டுட்டு அண்ணாசாமி தம்புரான் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் வந்து அண்ணாசாமி தம்புரானை வந்து தொடர்ச்சியாக ரத்னசாமி செட்டியார் வந்து பார்க்க வந்துட்டே இருக்காரு. அங்கே வர்றது அண்ணாசாமி தம்புரானுக்கு வந்து தேவையானதை செய்கிறது, முருகப்பெருமானுக்கு பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்க, இப்படி வந்து ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷங்களாக வந்து ரத்னசாமி செட்டியார் வந்து வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு அண்ணாசாமி தம்புரான் வந்து ஒன்று கேட்குறாரு. என் காலத்துக்கு அப்புறம் வந்து இந்த முருகப்பெருமானை வந்து இதே இடத்துல வந்து நீங்கள் பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு கோபுரமும் கட்டி ஒரு கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நீங்கள் அதையும் செஞ்சுட்டு இங்கே வந்து என்னுடைய தங்கி இந்த பணிகளை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரத்னசாமி செட்டியார் சொல்கிறாரு, அப்படி வந்து உங்களோட நான் தங்க முடியாது சாமி, எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது, அது இல்லாமல் எனக்கு குடும்பமும் இருக்குது, அதை விட்டுட்டு வர முடியாது. வேணா நான் ஒரு கோபுரம் கட்டி கோவிலையும் கட்டி உங்களுக்கு ஒரு முருகப்பெருமானோட சிலையும் நான் செஞ்சு
கும்பாபிஷேகம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி ரத்தினசாமி செட்டியார் அவர் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற வடபழனி ஆண்டவருக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயிலையும் கட்டி ஒரு அருமையான பழனி ஆண்டவர் முருகனை போலவே வடபழனிலையும் ஒரு முருகப்பெருமானை வந்து சிலை செய்து வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் வந்து செய்ய போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்து அண்ணாசாமி தம்புரான் வந்து இறைவனடி சேர்ந்துறாரு. அதுக்கப்புறம் வந்து ரத்தினசாமி செட்டியார் வந்து ரொம்ப மனம் உடஞ்சி ரொம்ப மனம் வருந்தி கோயிலே தங்கிடுறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து ரத்தினசாமி செட்டியார் அவருடைய கடைக்கு போகிறாரு. போய் கடையை திறக்கிறாரு. திறந்தோடனே உள்ளே வந்து ஒரு சாமியார் இருக்கிறாரு. இது என்ன பூட்டின கடைக்குள்ள வந்து ஒரு சாமியார் பெரியவர் எப்படி உள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எதுவும் கேட்கறதுக்குள்ளேயுமே அந்த பெரியவர் வந்து கடையை விட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்து ரோட்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காரு. ரத்தினசாமி செட்டியாரும் எதுவுமே செய்யறது என்னான்னு தெரியாமல் அவர் பின்னாடியே தொடர்ந்து வராரு. அந்த பெரியவரும் அண்ணாசாமி தம்புரான் வந்து குறி சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அந்த மேடை மேலே வந்தோடனே மறைஞ்சிறாரு. உடனே ரத்தினசாமி செட்டியாருக்கு வந்து வந்தது வந்து ஒரு முருகப்பெருமான்னு சொல்லிட்டு அவர் மனப்பூர்வமாக ஏற்றுட்டு துறவரத்தை மேற்கொள்கிறாரு. தன் குருநாதர் சொன்னபடியே வந்து அந்த கோவிலை முழுமையாக வந்து அவர் பராமரிக்க ஆரம்பிச்சிடறாரு. ரத்தினசாமி செட்டியார் வந்து முருகன் மேலே அவ்வளோ அளவு கடந்த ஒரு பக்தியும் தன்னுடைய குருநாதர் மேலே வச்சிருந்த ஒரு மரியாதையும் அவர் வந்து 20 ஆண்டுகள் வந்து கோவில் திருப்பணியை பண்ணிட்டு கோவிலை வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பு, தன்னுடைய குருநாதர் மாதிரியே தன்னுடைய நாவையும் அவர் வந்து வெட்டிட்டு குறிமேடையில் உட்காந்து குறி சொல்லிட்டு வர்ற பக்தர்களுக்கு வந்து திருநீர் வழங்கிட்டு இருக்கிறாரு. அதனால அவர் வந்து ரத்தினசாமி தம்புரான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. ரத்தினசாமி செட்டியார் தம்புரானுக்கு அப்புறம் வந்து சைதாப்பேட்டையை சேர்ந்த செங்குந்தர் குலத்தில் தோன்றிய பாக்கியலிங்க தம்புரான் வந்து அன்புக்குரிய சீடராயிறாரு ரத்தினசாமி செட்டியாருக்கு. பாக்கியலிங்க தம்புரானும் தன்னுடைய குருநாதர் மாதிரியே தன்னுடைய நாவை வந்து அவர் வெட்டிட்டு குறி சொல்ல ஆரம்பிச்சிடறாரு. நாவை வந்து வெட்டுறதை வந்து பாவாடம் தரித்தல் அப்படின்ற ஒரு பக்திக்கு ஒரு ஆதாரமாக வந்து அவங்க முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு காணிக்கையை செலுத்துகிறாங்க. பழனியில் வந்து பழனி ஆண்டவருக்கு வந்து வேல் குத்துவாங்க, தேர் முதுகில் குத்தி இழுப்பாங்க, இளநியை வந்து தொங்க விடுவாங்க, எலுமிச்சம்பழத்தை தன் உடம்புல ஒரு கொக்கியால் குத்தி தொங்க விடுவாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் மீறி வடபழனி ஆண்டவருக்கு இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு நடைமுறையில் வந்து 3 பக்தர்களுமே செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பு, அந்த 3 பேருக்குமே வடபழனி சந்நிதிக்குள்ளே ராஜகோபுரத்துக்கு முன்னாடி உள்ளே போனதுக்குமே வலதுபுறத்தில் அவங்களுக்கு ஒவ்வொரு லிங்கம் வச்சு அவங்களோட பேரையும் பொறிச்சு வச்சுருக்குறாங்க. அன்னைக்கு குறி சொன்ன மேடையும் இன்னுமே அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிறப்பு, பழனியிலேருந்து கொண்டு வந்த அந்த முருகனோட படமுமே இன்னும் அந்த குறிமேடையில் இருக்குது. அதனால் போகிறவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதும் இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக நடக்கிறத கண்கூடாக அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ஐசியூவில் இருக்கிறவங்க கூட இங்கே வந்து வேண்டிட்டு போனால் நல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பூசாரி வந்து சொன்னாங்க. அவரோட ஜீவசமாதி பார்த்திங்கன்னா வடபழனி கோயிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். வடக்கு கோபுரம் வழியாக போனீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போனீங்களாலும் 3 பேரையும் மனமுருக வேண்டிட்டு வடபழனி ஆண்டவரை வேண்டிட்டு நம்ம வரலாம். அண்ணாசாமி தம்புரான் வந்து கிபி 1865 ஆவணி மாதம் அமாவாசை அன்னைக்கு மகா நட்சத்திரத்தன்னைக்கு இறைவனடி சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி ரத்தினசாமி செட்டியாரும் மற்ற அவருக்கு பின்னாடி வந்து அவரோட சீடரும் 3 பேத்துக்குமே ஒரே இடத்துல வந்து அவங்க ஜீவசமாதி வச்சு வணங்கிட்டு வராங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பழனிமலைக்கு வர முடியாத பக்தர்கள் வந்து வடபழனி ஆண்டவர்கிட்ட தங்களுடைய வேண்டுதலை வேண்டிட்டு அது நிறைவேறதுக்கப்புறம் அவங்களுடைய எல்லா காணிக்கையையும் கொண்டு செலுத்திடுறாங்க. அங்கே வந்து 18 சித்தர்களுக்குமே ஒவ்வொரு இடத்துல அவங்களுடைய பேரும் அவங்களுடைய நட்சத்திரம் இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஒன்று இருக்குது முன்னாடியே. அது இல்லாமல் கிருத்திகை, கந்தசஷ்டி, இப்படி முருகனுக்குரிய எல்லா பூஜைகளும் எல்லா விசேஷங்களும் அங்கே வந்து சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. கோவிலுக்குள்ளே சன்னதின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்கார், அவரை வணங்கிட்டு நம்ம சிவபெருமானை வணங்கிட்டு அப்படியே சுப்பிரமணியரை வணங்கிட்டு அப்படியே சுற்றி வந்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்குன்னு ஒரு தனியாக சன்னதி இருக்குது. அது இல்லாமல் அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு ஒரு சன்னதி இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் பைரவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு சன்னதி இருக்குது. இப்படி உள்ளே வந்து நிறையா சன்னதிகள் இருக்குது, ரொம்ப அருமையாகவும் இருந்தது. சண்முகருக்குன்னு ஒரு சன்னதி இருந்தது, சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப அருமையாகவும் அமைச்சிருந்தாங்க. நம்ம வடபழனி போன நேரம் நிறையா மழை பெஞ்சுட்டு தான் இருந்தது 18ஆம் தேதி. அதையும் மீறி நம்ம வந்து இறைவனை வந்து
அருமையாக வணங்கிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. நீங்களும் சென்னை போயிருந்தீங்கன்னா தென்பழனியை வணங்கிட்டு வடபழனியும் நீங்கள் போய் வணங்கிட்டு வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம பழனி முருகன்கிட்ட போனாலும் எங்கே போனாலும் இப்படி வந்து ஒரு சேவல் வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு தான் வருவோம். அதே மாதிரி வடபழனிலையும் சேவல் வந்து இருந்தது. ஆனால் கூவலை. பழனியில் போனால் மேலே படியேறி போனதுமே கூவ ஆரம்பிச்சிடும். இது வந்து தலை விருட்சம் வந்து இங்கே ஒரு மரம் இருக்குது, பக்கத்தில் தேர் இருக்குது. இது வந்து கந்த புராணம் அந்த நிகழ்வில் வந்து அவ்வளோ அருமையாக வந்து ஓவியமாக வரைஞ்சி நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்து படிச்சுக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப அமைதியான கோயில். திருமணங்களும் இங்கே நிறையா வந்து நடக்குது. பழனியில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி இங்கேயும் நிறையா பக்தர்கள் வந்து திருமணங்களும் இங்கே பண்ணுறாங்க. பெரிய மண்டபங்களும் இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு அருமையான ஒரு திருத்தலம் வந்து வடபழனி ஆண்டவரை நம்மளும் தரிசனம் பண்ணிட்டோம். இன்னுமே நிறையா தகவல் வந்து முருகப்பெருமானை பற்றி இருக்குது. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பை பாய்.